நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ராகி வந்து யூஸ் பண்ணி தான் ஒரு இட்லியும் தோசையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ராகி வந்து எப்போவுமே பசங்களுக்கு வந்து நம்ம கஞ்சியாவோ இல்லை களியாவோ கூழாவோ பண்ணும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அட்ராக்டிவாக நம்ம செய்யணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லியோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னியோ வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவாங்க. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ எல்லாமே நம்மளுடைய டெக்னிக்கில் தான் இருக்குது. குழந்தைங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம அவங்கள கவர் பண்ணி எப்படி நம்ம சொல்கிறோன்றதுல தான் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணும்போது அவங்களும் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கிறாங்க நம்ம குழந்தைங்களும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சொல்லி கொடுத்து நல்ல உணவும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் உணவையும் நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரே மாவை வச்சு தான் நம்ம வந்து ராகி இட்லியும் பண்ணியிருக்கோம், ராகி மொறு தோசையும் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது தோசையும். ஸோ எது அவங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. ராகி, கேழ்வரகு, கேப்பை இது எல்லாமே ஒன்று தான். இதில் வந்து எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 250 கிராமுக்கு இருக்கக்கூடிய இது ஒரு கப்பு மெஷர் பண்ணிங்கன்னா எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வந்து அதில் அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், பச்சரிசி யூஸ் பண்ணாலுமே இது நல்லாவே இருக்கும். அதே மெஷர்மெண்ட்டில் கால் கப் வந்து உளுத்தம்பருப்பு. இதுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அவல் வந்து ஆப்ஷனல். அவல் யூஸ் பண்ணிங்கன்னா ராகி இட்லி வந்து சாஃப்டாகவும் இருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி ப்ரொபோர்ஷன் சொல்லிடுறேன். ஒரு கப்பு ராகிக்கு அரை கப்பு அரிசி, 1/4 கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் அவல் வந்து 3 விதமான அவல் இருக்குது. இது வந்து தட்டை அவல், இன்னும் கொஞ்சம் திக்காக ஒரு அவல் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ராகி யூஸ் பண்ணுறதுனால ரெட் அவல் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லாவே இருக்கும். அந்த கலர் நல்லா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கலரு குழந்தைங்களுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு இட்லியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஊற போடலாம். ராகி வந்து டஸ்ட் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். ராகி வந்து நல்லா ஊற வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட மேலே வந்து அந்த ஃபைன் டஸ்ட் எப்படியா இருந்தாலும் வரும். நம்ம என்ன தான் நம்ம சுத்தமாக இருக்கிறது வாங்கினாலும் வரும். ஒவ்வொரு வாட்டி தண்ணியில் போட்டு அரிச்சு இந்த மாதிரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட்டு, சின்ன கல், மண் எல்லாமே அதில் சுத்தமாகிடும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பெரிய குவான்டிட்டி. இப்போ நான் எல்லாமே ஒரே டைமில் போட்டு ஊற வச்சிடுறேன். அவ்வளோ தவிர எல்லாம் ஒரே டைமில் ஊற வச்சிடுறேன். இப்போ அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம்னு ஊறிச்சுன்னா நமக்கு மாவு வந்து நல்லா ஆண்டு வரும். அரிசியும் உளுத்தம்பருப்பும் ஒரு 4 மணி நேரம், 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா போதும். அவள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ், நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா போதும். இதை ஊற வச்சு இப்போ இதை நல்லா களைஞ்சி ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது இப்போ நான் கொஞ்சமான குவான்டிட்டியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டேன். இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊற ஆரம்பிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம ஊற வச்சது பாருங்கள் நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இதை எடுத்து நம்ம மிக்சியிலே போட்டு எடுத்துக்கலாம். அவளும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டேன் நான். இப்போ இது 2 வாட்டி வரும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வச்சுக்க. ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்ததையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சுற்று போட்டு எடுத்தாச்சு. நம்ம அதுக்குள்ளே இந்த அவளையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி தான் இட்லி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டோம். பேக்கிங் சோடா தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கிட்டத்தட்ட நம்ம ஓவர் நைட் வந்து நம்ம எப்படி இட்லிக்கு ஊற வைப்போமோ அந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு புளிக்கிறதுக்கு விடலாம் நம்ம இதை. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள் நல்லா எப்படி புளிச்சு வந்திருக்கு. ராகி எந்த அளவுக்கு புளிக்குதோ ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது அதோட சத்துக்கள் வந்து பன்மடங்காக பெருகும். ஸோ அதனால தான் ராகியோட புளிக்க வைக்கிறது. இப்போ இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கோம். உப்பு தேவைன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது.
இப்போ இது குழந்தைங்க வந்து ராகி இட்லினா கொஞ்சம் போர் அடிப்பாங்க, செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லேயோ இல்லை ஷேப்ஸ்லேயோ நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவாக கொடுக்கலாம். எப்போவுமே நம்மளை கொடுக்குற ப்ரெசன்டேஷன்ஸும் மோட் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களை வந்து நம்மளால் கவர் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை கூட நம்மளால் சாப்பிட வைக்க முடியும். இப்போ நான் வந்து நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன். நமக்கு வேணால் நம்ம வெறும் எண்ணெய் போட்டு தடவி எடுத்துக்கலாம் இட்லிக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கேரட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. அவங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை கொடுத்துங்க. அப்போ இன்னும் அட்ராக்டிவாக செய்வாங்க அவங்க. நம்ம நட்ஸ் வேணுனாலும் நட்ஸு கூட நம்ம இந்த மாதிரி சின்னதாக பொடியாக நம்ம கட் பண்ணிவிட்டு கூட நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி வந்து இட்லி பானை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சுக்கணும். நல்லா சலன்னு கொதிக்க வரும்போது இட்லி நல்லா வேகும், அதே சமயத்தில் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இது மூடிட்டு நம்ம 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் சிம்லேயே. தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ தோசையும் எப்படி போட்டுருன்னு பார்க்கலாம். தோசையும் நல்லா சூப்பராக வரும் இதில். இதுலேயும் கொஞ்சம் நம்ம அட்ராக்ஷனுக்காக குழந்தைங்களுக்கு கேரட்டோ இல்லை என்ன அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ சுற்றுவிட நான் எண்ணெய் விடுறேன். குழந்தைங்களுக்கு விடுறதா இருந்தால் நீங்கள் நெய் கூட விட்டுக்கோங்க. இது சிம்லேயே வச்சு, அப்போ தான் கொஞ்சம் ராகின்றனால கொஞ்சம் வேகத்துக்கு இதுவாகும். சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. அப்படியே ரோல் மாதிரி போட்டு திருப்பியும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா அப்படியே ரோல் மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் ரோல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இது ஒரு நிமிஷம் போட்டிங்கன்னா அந்த சைடு வெந்துடும். அது வெந்த பிறகு திருப்பி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி தோசை மாதிரி ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை. இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றுனது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை.